வெல்கம் டு சௌந்தர்யா vlogs. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்னா ஒரு பாத்திரம் எடுத்து அதில் தண்ணி விட்டு அதில் கொஞ்சோண்டு தயிர் ஊற்றிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா இது நம்ம பொடுசாக கட் பண்ணி போடும்போது அது கருத்து போயிடும். கருத்து போயிடாமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அதில் கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இதில் இந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. வாழைத்தண்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி மேலே இருக்க தோல் வேஸ்ட்டு தான். இந்த இதை பிச்சு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் பாருங்க. இப்போ அந்த மேலே இருக்க தோல் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் வரும் வாழைத்தண்டு. உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்னொன்று வாங்கினாலும் வாங்கிக்கோங்க, இல்லை ஒன்று போதுனாலும் ஓகே. இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த நார் வந்துடும் பாருங்கள். இப்படி இந்த கையை வச்சு இப்படி சுருட்டினீங்கன்னா அதில் இருக்க வந்துடும். இப்படி எடுத்துடலாம் பாருங்கள். இப்படி நூல் மாதிரி வரும். இந்த மாதிரி நூல் மாதிரி வந்துடும். இதை மாதிரி ஒரு இதுக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும். வாழைத்தண்டு எடுத்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே சமைக்க ஆரம்பிச்சிடுங்க. ஒரு 10 மணிக்கு சமைக்க ஆரம்பிட்டிங்கன்னா ஒரு 9:45 9:50 போல் சமைக்க ஆரம்பிச்சிடுங்க. அப்போ தான் இந்த நார்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி சமைக்க கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நூல் நூலாக அதில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இதை எடுத்து இந்த மாதிரி பீஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது கருத்து போயிடுங்கிறதுனால என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி நம்ம தயிர் ஊற்றி வச்சிடணும். சாரி, தண்ணியில் ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஊற்றி வச்சிடணும்ல, அதில் பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா கருத்து போயிடுங்கிறதுனால நான் கொஞ்சம் இதை ஸ்லைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் இதை வச்சுட்டு அடுத்து இது கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த இதை க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணிக்கலாம். வாழைத்தண்டு பொடுசாக கட் பண்ணி செஞ்சால் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது கட் பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு ஊற வச்சுக்கலாம். நான் கொஞ்சோண்டு வாழைத்தண்டு தான் இருக்குது, அதனால் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வாழைத்தண்டு எடுத்துக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது இதை ஒரு வாட்டி கழுவி எடுத்து ஊற வச்சிடலாம். இப்போது பாசிப்பருப்பை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றி ஊறட்டும். இது நம்ம வாழைத்தண்டு கட் பண்ணி பொரியல் வதங்குற வரைக்கும் இது ஊறட்டும் நல்லா. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வாழைத்தண்டு கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எப்பயும் நீங்கள் பொரியலுக்கு கூட்டுக்கு சேர்க்குற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கலாம், அதிகமாக சேர்க்கணும்னு இல்லை. இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வெடிக்கிற ஸ்டேஜ் இதில் நான் ஒரே ஒரு வரமிளகா தான் சேர்க்குறேன். பசங்க சாப்பிடுவாங்கன்னு. நீங்கள் பெரியவங்களாக இருந்தீங்கன்னா இன்னும் ஒரு வரமிளகா கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போது கடுகு நல்லா வெடிச்சிச்சு, அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம தயிரில் ஊற வச்சோம்னா அந்த வாழைத்தண்டை சும்மா இப்படி பிரிஞ்சு விட்டு அதை எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போது இது கிண்டி விடலாம். நம்ம வாழைத்தண்டு ஊற வச்சுருந்தோம்னா அந்த தண்ணியை கீழே ஊற்றிடலாம், அது வேண்டாம். இப்போது இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதங்கட்டும். கூட்டுக்கு தேவையான அளவு உப்பை இப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி வச்சு நல்லா வதக்கிடலாம். இப்போது உப்பு சேர்த்து கிண்டி விட்டுடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் சொன்னால அதில் 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சு வதங்கட்டும். அப்புறம் திறந்து விட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போது அது வதங்கிறதுக்குள்ளே நான் மிக்ஸி ஜாரில் தேங்காய் ஒரு 4 சில்லு எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு சின்ன கொலிக்கரண்டியில் 1 ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன்.
அதுலேயே வந்து இஞ்சி ஒரு சின்ன துண்டு சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் வந்து 1 சேர்த்துக்கலாம். நாங்கள் பசங்க சாப்பிடுவாங்கன்னு ஒரு அரை பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். அதுலேயே வந்து சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க, 3 நிமிஷம் திறந்து வச்சுருங்க. இப்போது இதில் பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போது பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பாசிப்பருப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இதை நல்லா வாழைத்தண்டு வந்து நல்லா முக்கால்வாசி வெந்துடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்ததை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 3-4 நிமிஷம் இருந்துச்சுன்னா நம்ம வாழைத்தண்டு போட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வைக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்ச பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3-4 நிமிஷம் இருக்கட்டும். இருந்ததுக்கப்புறம் நம்ம கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை தூங்கினா நம்மளோட வாழைத்தண்டு பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாழைத்தண்டு கூட்டு இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட வாழைத்தண்டு கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாழைத்தண்டு அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இதை நீங்களும் குழந்தைங்களுக்கு வீட்டில் கொடுங்க. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் வீட்டில் எல்லோரும். அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.